Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல flat collar டாப் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து small sizeல cutting and stitching பார்க்க போறோம். அதுக்காக இப்போ பாத்தீங்கன்னா 1.5 meters cotton fabric எடுத்து வச்சிருக்கேன். இப்போ fabric வந்து நாலா fold பண்ணிருக்கேன். இப்போ folding side பாத்தீங்கன்னா என் பக்கமா இருக்கு. Open side எனக்கு oppositeல இருக்கு. இப்போ நம்ம measurements எல்லாம் வந்து மார்க் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு காலர் நெக்கு ஹை நெக்குக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து சார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷோல்டரில் ஹாஃபாக வந்து எடுத்துக்கணும். 6.5 இன்ச் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதை விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆம்கோலுடைய உயரம் ஓகே 7 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கழுத்தினுடைய அகலம் மார்க் பண்றேன். 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க மார்பு சுற்றளவு டோட்டல் மெஷர்மெண்ட்டை 4ஆ டிவைட் பண்ணி 7.5 இன்ச் வருது. அந்த 7.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச் அளவுக்கு சேர்த்திருக்கேன். மேலிருந்து 14 இன்ச் அளவுக்கு வெஸ்ட்னுடைய ஹைட் மார்க் பண்றேன். அந்த இடத்துலயே வந்து ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் 6.5 இன்ச் அளவுக்கு. அதுக்கப்புறமா தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ மேல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா 23 இன்ச்சஸ் மார்க் பண்ணிருக்கேன். 22.5 வந்து ஹைட். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் வந்து போயிடும். ஸோ இப்போ 8 இன்ச் வந்து இந்த சீட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா 1 இன்ச் பாத்தீங்கன்னா தையலுக்காக எடுத்திருக்கேன். டோட்டல் ஹைட் பாத்தீங்கன்னா 39 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்றேன். 37.5 வந்து டோட்டல் ஹைட் எனக்கு போதும். 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீமிங்காக சேர்த்திருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க இப்போ கீழே 8 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கேன். ஓகே இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஆம்கோல் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப்காக பாருங்க இந்த மாதிரி வளைச்சு விட்டுருக்கேன். பாருங்க இது ரெண்டு வந்து நான் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஒன்று பேக் சைடுக்கும் ஒன்று ஃப்ரண்ட்டுக்கும் ஆம்கோல்ல. அதே மாதிரி நெக்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு. பேக் சைட் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகே இப்போ வந்து நெக் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ பாருங்க மேல இருந்து ஒரு 7 இன்ச்சஸ்க்கு ஓகே நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மேல இருந்து 7 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நெக்லைனுக்கு கீழே ஒரு வி ஷேப்ல நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் நான் பேக் சைடு நெக்லைன் கட் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் லைன்ல பாருங்க இந்த ஆம்கோல் லைன் வந்து ஹைட் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் வந்து ஸ்லோப் வந்து மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோல் லைன் வந்து பேக் சைடுக்கானது கட் பண்றேன். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்பக்கமா கட் பண்ணணும். ஓகே இப்போ பேக் சைட் பீஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாச்சஸ் தேவையான இடங்கள்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா பேக் சைட் பீஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து நெக்கும் ஆம்கோலினுடைய டெப்த் வந்து அந்த உள்ள வந்து கட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ நெக்கு பாருங்க இந்த மாதிரி வி லைன் கட் பண்ணிட்டு அப்படியே நெக்னுடைய அந்த ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம்கோல்ல உள் பக்கமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு
கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்ல. நெக்ஸ்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம். துணியை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அகலம் பாருங்க 8.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். உயரம் 17 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். 15.5 இன்ச்சு உயரம் வந்து தேவைப்படுது. 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 5 இன்ச்சு ஸ்லீவ்னுடைய ரவுண்டம் தையலுக்காக 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நான் வரைஞ்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க, ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உள்வெட்டு வெட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வி ஷேப் வந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஹைட் அளவுக்கு நம்ம கேன்வாஷ் எடுத்து அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் சைடில் இந்த நெக்கினுடைய அந்த வி ஷேப்னுடைய பாருங்கள் அந்த ஷேப் வந்து வரைஞ்சிக்கணும். அந்த ஃபோல்டிங் சைடில் கேன்வாஷ்னுடைய ஃபோல்டிங்கில் இந்த டாப்னுடைய ஃபோல்டிங் சைடை ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். பாருங்க இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த கேன்வாஷ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச் அளவுக்கு அகலத்தில் நம்ம வந்து இது கட் பண்ணிக்கலாம். இது சுடிதாருடைய அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது நான் ஸ்மால் சைஸ் அப்படிங்கிறனால ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் கேன்வாஷில். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் துணி விட்டுட்டு மீதம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், இப்போது இந்த வெளியில் இருக்கிற ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை தைச்சிட்டோம். இப்போது இதனுடைய அந்த நெக் லைனில் ப்ளேஸ் பண்ணி இந்த வி ஷேப் வந்து நம்ம தைக்கணும். துணியுடைய நல்ல பக்கத்தில் வச்சு தையல் போட்டிருக்கேன். இந்த கேன்வாஷை நல்ல பக்கத்தில் வச்சு தையல் போட்டுட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணி நாச்சஸ் போட்டு இப்போ இந்த கேன்வாஷ் வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கணும். பாருங்க இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்க இது மாதிரி தைச்சு விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் திரும்ப ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். ஓகே பாருங்க, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வி ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனுடைய கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு ரெண்டு ஸ்லீவை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை
சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த ஷோல்டருடைய இந்த சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி விட்டுட்டே வரலாம். ஓகே, பாருங்கள், இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் 2 பக்கமும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த ஃப்ளாட் காலர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம். அதுக்காக இந்த வி ஷேப் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல இருந்து பாருங்கள், இந்த மாதிரி துணியை வந்து சென்டராக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச் அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் எடுத்து அதை டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் சைடில் இருந்து கழுத்தினுடைய அகலம் 2.5 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். அதிலிருந்து கீழே கழுத்தினுடைய உயரம் 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபோல்டிங் சைடில் இருந்து கழுத்தினுடைய அகலமும் அதுக்கு கீழே கழுத்தினுடைய உயரமும் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த லைன் போட்டிருக்கிறதுலேருந்து நான் வந்து நெக்னுடைய அந்த காலர்னுடைய அந்த ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த காலர்னுடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் 6.25 இன்ச் அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது எனக்கு. அப்படி உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்டை. உங்களுக்கு இந்த மெத்தடில் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும், அந்த சுற்றளவு வந்து கரெக்டாக வரும். ஓகே, இப்போ பாருங்கள், அகலம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னா 1.25 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்மால் சைஸ் அப்படிங்கிறனால ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது நான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பாக வர மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ளாட்டாகவே கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த காலர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேன்வாஷை வந்து இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து படிமான தையல் போட்டிருக்கேன். இப்போது அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணியை பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த காலர்னுடைய மேல் பகுதியை ஒரு தையல் போட்டுட்டே வரணும். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டே வரேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டேன். இப்போது அதே மாதிரி இன்னொரு துணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் அந்த ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு காலர்னுடைய மேல் பகுதியில் தையல் போட்டோம் இல்லையா, இப்போது அதனுடைய கீழே இருக்கிற போர்ஷனில் தைச்சி விட்டுட்டே வரணும். இந்த 2 துணியும் சேர்த்து வச்சு தையல் போடணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த காலர்னுடைய கீழ் பகுதியில் தையல் போடுறோம். இப்போது 2 துணியும் சேர்த்து. ஓகே, சைட்லையும் தைச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ காலர்னுடைய மேல் பகுதியில் தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணி நாச்சஸ் போட்டு நம்ம இந்த காலர் வந்து திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கணும். நாச்சஸ் போட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது நான் வந்து அந்த ஷார்ப்பாக அந்த ஷேப் கொடுத்தனால உங்களுக்கு இந்த மாதிரி காலர் வந்து இந்த கார்னர்ஸில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்படி தேவையில்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த காலர் வந்து நம்ம திருப்பிட்டோம். இதை சுடிதாருடைய உள் பக்கத்தில் ஓகே அந்த வி ஷேப் ஃபினிஷ் ஆகிற அந்த இடத்துல இருந்து சுற்றி நம்ம காலர் வந்து தையல் போட்டுட்டே வரோம். அந்த காலர்னுடைய ஒரு துணியை ஓகே இந்த நெக் லைனில் வச்சு தையல் போட்டுட்டே வரலாம்.
இப்போ சுடிதாருடைய இந்த உள் பக்கத்தில் வச்சு நம்ம தையல் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ உள்பக்கமாக தையல் போட்டுட்டோம். இப்போது சுடிதாரை வந்து வெளிப்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பி இந்த கேன்வாஷையும் கூட நம்ம வெளிப்பக்கத்துக்கு திருப்பி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா இந்த ரா எட்ஜஸை உள்ளே தள்ளி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் மேலே. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. பிகினர்ஸ் கூட இது ட்ரை பண்ணலாம். ஃப்ளாட் கலர் வந்து நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறாங்க. பட் ரொம்ப ஈஸி. நம்ம ஃப்ளாட் கலர் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே ஈஸி. கட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் காலர் நம்ம எப்படி பண்ணுறோமோ சேம் அதே மெத்தட் தான். துணி இழுக்காமல் அப்படியே ப்ளேஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுகிட்டே வரணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் காலர் வந்து ரொம்பவே நீட்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சைடு ஓப்பன், ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த ஹிப்னுடைய இந்த ஹைட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, சைடு ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள் இப்போ அந்த சைடு ஓப்பன் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்படியே துணி திருப்பி திரும்பவும் வந்து உங்களுக்கு எத்தனை தையல் எக்ஸ்ட்ரா தேவையோ அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சைடு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சைடு ஓப்பனுக்காக ஃபோல்டிங் வந்து உள் பக்கத்தில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழே இருந்து தையல் போட்டுட்டே வரணும். பாருங்க, கரெக்டாக நம்ம வந்து அந்த சைடு ஓப்பன் வரைக்கும் ஃபஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா, அது வரைக்கும் தையல் போட்டுட்டு அப்படியே வந்து ஊசி குத்தி நிறுத்திட்டு அப்படியே வந்து நம்ம திருப்பி துணி திருப்பி அந்த ஒரு பா ஷேப்புக்கு நம்ம தையல் போட்டுட்டே வரணும். ஓகே, பாருங்கள் திரும்பவும் நான் துணி திருப்பி மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டுட்டே வரேன். இப்படி தான் நம்ம வந்து சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கார்னர் இருக்கும் இல்லையா, அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் வரும். பாருங்கள், அப்படியே துணி திருப்பிட்டு இன்னொரு பக்கத்தில் தையல் போட்டுட்டே வரணும், அவ்வளோதான். பாருங்கள் இப்போ நம்ம சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ கீழே இந்த பாட்டம் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக ஃப்ளாட் கலர் டாப் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தோம் ஸ்மால் சைஸில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.